கிறிஸ்துவின் சபை 4வது முதல் குறுக்கு தெரு, டாக்டர் கானநகர், நெசப்பாக்கம், சென்னை. ஹல்லேலூயா. போதகர் எட்வர்ட் ஜே. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து அந்த நாளிலும் கூட கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும்படி இந்த முதல் மாதத்துடைய இந்த 11ஆம் தேதியில் நம்ம கடந்து வந்திருக்கோம். வரக்கூடாதபடி நமக்கும் சரீரத்தில் எவ்வளவோ பலவீனங்கள், குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், கஷ்ட நஷ்டங்கள், ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளி கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டி கர்த்தரை துதிக்க ஆர்ப்பரிக்க இதுவரைக்கும் நடத்தினவர் தொடர்ந்து நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு கடந்து வந்திருக்கிறோம். தொடர்ந்து ஆவியானோர் நம்மை பொறுப்படுத்திக் கொள்ளும்படி, வரக்கூடிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் வேகத்திலே கொண்டு வரும்படி எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இங்க வெளியூர் பயணத்தில் இருப்பவர்களோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து இந்த இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கணும். திடீரென்று அந்த குளிர் அதிகம், மழை போன்ற ஒரு தோற்றங்கள், இவைகளெல்லாம் நமக்கு சாதகமாய் மாற்றும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். ஒவ்வொருவருடைய மனதிலும் சரீரத்திலும் இருக்கக்கூடியதான எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். ஏற்பட்ட 2 கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஆராதனைக்காய் சுருக்கமாய் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளு. Praise the Lord. இன்னும் வரக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே, தூரத்திலே சமீபத்திலே இருந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்க பாதுகாப்பை கூட்டி வரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க பெரியவர் ஆண்டவரே, தாளை முழுதும் ஆண்டவரே உங்களுடைய மகிமையின் பிரசனம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்க உண்மை போல் யாரும் உண்டு ஆண்டவரே ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் இறங்கி இந்த இடத்துல அசைவாடு ஆண்டவரே. தாராள முழுவதுமா முற்றிலுமாய் நீர் இறங்கி அசைவாடுபடியா ஜெபிக்கிற ஆண்டவரே. பாடக்கூடிய பாடலை கத்தாவே அப்பா பாடலோட கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. பேசக்கூடிய தேவன் ஆண்டவரே, சங்கீதத்தோட ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா சேவின் பகுதியை கூட கத்தாவே நீங்க தேவ மகனை மூடி வெளிப்படுங்க ஆண்டவரே ராஜா. வேறவிதத்தோட வந்த பிள்ளைகளை கடமைகளை முற்றிலும் அகற்றி போட முடியாது ஜெபிக்கிற கர்த்தரோ உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீங்க ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. நீர் அப்படியே கத்தாவே தீவிர நின்று விடுவித்து உங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன வாக்கின்படி ஆண்டவரே. அப்பா வந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க விடுவித்து காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க காலத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற இந்த ஆராதனை முழுவதையும் ஆசீர்வதிக்க பலப்படுத்துங்க. நீர் இறங்கி அசைவாட முடியாது ஜெபிக்கிறது காணிக்கை பகுதி கூட ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க பண்பனக்காய் கொடுக்கிற தேவன் நீர் அப்படியே செய்ய போற கிருபைதாயகமாய் நன்றி ஏசப்பா. உங்க கருத்துல தாழ்த்து அர்ப்பணிக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான நாள் அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பரிசுத்தமாக இந்த ஓய்வு நாள் கூட ராஜா இந்த 11ஆம் தேதி எங்களுக்கு காணும்படி செய்தீங்களப்பா. அதற்காக எங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருவதற்கு நீங்க உதவி செய்தீங்களப்பா. அதற்காக எங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த நாள் நடக்கிற ஆராதனை ராஜா கர்த்தர் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தூரத்திலிருந்து வருகிற பிள்ளைகள் ஆண்டவரே சீக்கிரமாய் கடந்து வருவதற்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே பாடல் வேளையோடு கர்த்தர் ஆண்டவரே கர்த்தர் இடைவிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பாடலோடு கூட கர்த்தர் நீங்க எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா அந்த நாள் கடந்து வருகிற வேத வார்த்தை கொண்டு ராஜா எங்களோடு நீங்க இடைவிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த வார்த்தைகள் கடந்து வருகிறதப்பா அந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்தை ஆண்டவரை புதுப்பிக்க முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய உள்ளத்தை ஆண்டவரை உயிர்ப்பிக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த வார்த்தை கொண்டு எங்களோடு நீங்க பேச முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனை கர்த்தர் வல்லமையானதை நீங்க பயன்படுத்த முடியாத நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா சபைக்கு விரோதமா இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் எடுத்து போட முடியாத நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எந்த தடைகள் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள முடியாத நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற சங்கீத பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்க
முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காணிக்கை பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற அந்த ஆராதனை துவக்கம் முதல் ஆண்டவரே முடிவரை கர்த்தருடைய பிரசன்னம் அப்பா அந்த இடத்துல இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்க ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு மேல கர்த்தர் நீங்க ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவரை கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருப்பதற்காக நமக்கு நன்றி. மீதான ஆண்டவர் மீதான நேரத்தை உங்க கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. மீட்பரே சிறுமைகளை நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆராதனையில் கர்த்தரை ஆசரிப்பதற்கு, கர்த்தரை தொழுது கொள்வதற்கு கடந்து வந்திருக்கிறோம். முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு கர்த்தரை பாடி ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து போவோம். நமக்கு தெரிந்த பாடல், வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரி, துன்பத்தின் நடுவில் இன்பமாய் வந்தார், ஒத்தாசை அனுப்பும் பர்வதமானார், இம்மட்டும் நம்மை நடத்தின இம்மானுவேலானார். இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் அவர் சொந்தக்காரர். ஆக கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியோடு இந்த பலிகளை துதிகளை கர்த்தருக்கு என்றும் நம்ம செலுத்தி கடந்து போவோம். தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரி. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா 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 Hallelujah, Amen, Hallelujah, Hallelujah, Amen, Hallelujah, Hallelujah, Amen, Hallelujah, Hallelujah, Amen, Hallelujah. வனந்திர பாதையில் வழியை காட்டின ஸ்தோத்திரி, வைத்தியரான ஸ்தோத்திரி, வனந்திர பாதையில் வழியை காட்டின ஸ்தோத்திரி, வாதை நேரத்தில் வைத்தியரான ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி. துன்பத்தின் நேரத்தில் இன்பமாய் வந்தார் ஸ்தோத்திரி, துயரத்தின் வேளையில் ஆறுதல் தந்தார் ஸ்தோத்திரி. துன்பத்தின் நேரத்தில் ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி.
ஒத்தாசை அனுப்பும் பர்வதமானா ஸ்தோத்தரி, சகாயம் செய்யும் கண்மலையானா ஸ்தோத்தரி. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமானா ஸ்தோத்தரி, சகாயம் செய்யும் கண்மலையானா ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி, தினமே ஸ்தோத்தரி. இம்மட்டும் நடத்தின இம்மானுவேலை ஸ்தோத்தரி, இனியும் நடத்தும் எபினேசரை ஸ்தோத்தரி. இம்மட்டும் நடத்தின இம்மானுவேலை ஸ்தோத்தரி, இனியும் நடத்தும் எபினேசரை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி, தினமே ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி, மனமே ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி, தினமே ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி, மனமே ஸ்தோத்தரி. சோதனை நேரத்தில் ஜெயத்தை தந்தார் ஸ்தோத்தரி, சோர்வின் வேளையில் சத்துவம் தந்தார் ஸ்தோத்தரி. சோதனை நேரத்தில் ஜெயத்தை தந்தார் ஸ்தோத்தரி, சோர்வின் வேளையில் சத்துவம் தந்தார் ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி, தினமே ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி, மனமே ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி, தினமே ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி, தினமே ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. 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 Hallelujah, Amen, Hallelujah, Hallelujah, Amen, Hallelujah, Hallelujah, Amen, Hallelujah, Hallelujah, Amen, Hallelujah. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் சோதனையின் வேளையில் அவர் ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தர் சத்துவம் இல்லாத பலன் இல்லாத நேரத்தில் கர்த்தர் பலனை கொடுத்தார். காரணம் வேதத்தில் வாசிக்கிற போல நம்முடைய தாழ்வில் கர்த்தர் நம்மை நினைக்கக்கூடியவர். பலன் இருக்கும் பொழுது, வசதி இருக்கும் பொழுது, மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, இது எல்லாம் இல்லாத நேரத்திலும் ஒருவர் நம்மை குறித்து நினைக்கிறார் என்றால் அது நம்முடைய கர்த்தராகிய தேவன். ஆக துதிகளையும் கனத்தையும் அவருக்கு நம்ம செலுத்துவோம். இன்னொரு பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். தேவனை போற்றி பாடிடுவோம், நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நாமத்தை என்றும் உயர்த்திடுவோம். கர்த்தரை பாடுவதற்கு காரணம் அவர் நல்லவர், அவர் வல்லவர். ஆக அவருடைய நாமத்தை உயர்த்தி நம்ம சேர்ந்து பாடுவோம்.
தாழ்வில் நம்மை நினைத்தவரை, வாழ்வில் செய்த நன்மைகளை, தாழ்வில் நம்மை நினைத்தவரை, வாழ்வில் செய்த நன்மைகளை, அளவில்லாவரின் கிருபைகளை என்றென்றும் நாமும் பாடிடுவோம். அளவில்லா அவரின் கிருபைகளை என்றென்றும் நாம் பாடிடுவோம். ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம், நம் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம், நம் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், வேதனை யாவையும் நீக்கிடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், வேதனை யாவையும் நீக்கிடுவார். ரட்சிப்பின் தேவன் நம்முடன் இருக்க, பயமில்லை என்றும் வாழ்வினிலே. ரட்சிப்பின் தேவன் உடன் இருக்க, பயமில்லை என்றும் வாழ்வினிலே. ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம், நம் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம், நம் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம். ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம், நம் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம், நம் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம். எல்லாரும் அப்படியே கண்களை போடுவோம். கர்த்தர் கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் துடைக்கக்கூடியவர். கர்த்தர் வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் நீக்கக்கூடியவர். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். நம்முடைய காரியங்களில் நம்மளால் பலன் கொள்ள முடியாத பொழுது, நம்மளால் யுத்தம் செய்ய முடியாத பொழுது, நம் பட்சத்தில் நமக்காக நின்று யுத்தம் செய்யக்கூடியதானவர் கர்த்தர். தாவீது சொல்லுகிறான், பிரச்சனையை மேற்கொள்ள முடியாத பொழுது நம்ம கர்த்தருடைய கரத்தில் விழுவோம். ஒருவேளை அவர் நம் மீது இரக்கம் வைப்பார். அவர் மனமுருக்கம் உள்ளவர். கர்த்தருடைய சார்பில் விழுவோம், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். சாத்தானின் சேனைகள் ஏதித்தாலும் யுத்தத்தில் வல்லவர் ஜெயம் தருவார். சாத்தானின் சேனைகள் ஏதித்தாலும் யுத்தத்தில் வல்லவர் ஜெயம் தருவார். கர்த்தரின் கரத்தில் காத்திருப்போம், கடைசி வரை நம்மை நடத்திடுவார். கர்த்தரின் கரத்தில் காத்திருப்போம், கடைசி வரை நம்மை நடத்திடுவார். ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். கர்த்தரின் தேவனில் களி கூறுவோம், நம் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம், நம் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம். கர்த்தரிடத்தில் களி கூறுவோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றக்கூடியவர்.
நம்முடைய காரியங்களை அவர் நடத்தக்கூடியவர். கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறதான ஒரு தேவன். கர்த்தர் இல்லாதபடி நமக்கு யாருமே இல்லை. கர்த்தர் இல்லாதபடி நமக்கு விடுதலை இல்லை. கர்த்தர் இல்லாதபடி நமக்கு சமாதானம் இல்லை. கர்த்தர் இல்லாதபடி நமக்கு ரட்சிப்பு இல்லை. சொல்லுவோம், கர்த்தாவே நீங்கள் தான் எனக்கு. நாவினால் அறிக்கை பண்ணுவோம், கர்த்தர் தான் நமக்கு எல்லாமே. நம்முடைய பலன் இல்லை, நம்முடைய ஆயுசு நாட்கள் இல்லை, நம்ம சேர்த்து வைத்திருக்கதான சொத்துக்கள் அல்ல, பிள்ளைகள் அல்ல, இவையெல்லாம் நம்முடைய பலம் அல்ல. நம்முடைய பலம், நம்முடைய நம்பிக்கை ஜீவனோடு இருக்கிற கர்த்தர் மாத்திரம்தான். அவர் இல்லாதபடி யாருமே இல்லை நமக்கு. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இதோ வந்து கூட்டத்தில் பாட்டு பாடுவதில்லை. சபைக்கு வரும்போது உம்மை அல்லாமல் யார் உண்டுன்னு பாடிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஜெபிப்பது, வேத வசனத்தை கர்த்தருக்காக வாழ்வதை விட்டுட்டு டிவியை போட்டு உட்காந்துக்கிட்டு நம்ம போகிற இடம், போகிற நபர்கள், பேசுகிற காரியம் எல்லாம் கர்த்தர் அறிவார். பொய்யான வார்த்தைகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறதே அல்ல. ஹிருதயத்தில் மாற்றத்தோடு கூட நம் விதைக்கிறத நாம் ஒரு நாள் அறுத்தே ஆக வேண்டும். கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் நம்மோடு பேசுவது, நல்ல காரியங்களை விதைக்கும் பொழுது நல்ல காரியங்களை அறுத்தவர்களாக இந்த பூமியில் இருப்போம். உணர்வில்லாது இருக்கும்பொழுது நாம் விதைத்த காரியங்களை நம்மளே அறுக்கணும். கசப்பு, வெறுப்பு, கோபங்கள், வேதனை, இதையெல்லாம் மாற்ற கர்த்தரிடத்தில் கேட்போம். அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இசையா அல்லேலூயா, என் இசையா இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. என் வேலையும் மையா நீர்தான், வேலையும் மையா நீர்தான். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இம்மையிலும் நீரே,
உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். இயேசையா அல்லேலூயா, இயேசையா அல்லேலூயா, இயேசையா அல்லேலூயா, இயேசையா அல்லேலூயா. மத்தியில் அற்புதம் செய்கிறதான கர்த்தர், நம்முடைய சூழ்நிலையை மாற்றுகிறதான கர்த்தர், நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறதான கர்த்தர், காலங்களை கரத்தில் வைத்திருக்கிறதான ஒரு கர்த்தர். இயற்கையின் சூழ்நிலையை மாற்றுவதில்லை, மனிதர்களின் சூழ்நிலையை மாற்றுவதில்லை, சகலமும் அவர் படைத்தவர். கர்த்தர் நினைத்தார் என்றால் தண்ணீரை அவர் திராட்சரசமாகவும் மாற்ற முடியும், அதை இரத்தமாகவும் மாற்ற முடியும். ஒரே காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மையாக இருந்தது, அதே காரியம் எகிப்தியருக்கு அது தீமையாக இருந்தது. கர்த்தர் தீமைகளை நன்மையாக மாற்றக்கூடியவர். நம்முடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள், என்ன பிரச்சனைகளில் இருக்கிறோமோ, என்ன வழிகளில் இருக்கிறோமோ, என்ன வெறுமையில் இருக்கிறோமோ, கர்த்தர் அவார்ந்த வெளிகளிலே அவர் ஆறுகளை உண்டு பண்ணக்கூடியவர். கர்த்தர் செழிப்பாக மாற்றக்கூடியவர். கசப்பான வாழ்க்கையை கர்த்தர் மறுதரமாக மாற்றக்கூடியவர். அதாவது எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யுங்க, நீர் அற்புதம் செய்வீர் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். அந்த அற்புதத்தை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். மீண்டும் ஒரு விஷயம் எங்கள் மத்தியில் அந்த அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். வேதத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக உங்களுக்கு உள்ளே கிரியை செய்கிறது. அப்படிதான் வேதத்தில் வாசிக்கணும். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக அவர் கொடுக்கிறாருன்னு சொல்லி பழகிட்டோம். ஆனால் வேதம் எப்படி கற்றுக் கொடுக்கிறது என்றால் அதற்கும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற, அப்படி தான் வேதவசனம் சொல்லு. இப்போ அற்புதங்கள் நடப்பதற்கு முதலாவது தேவன் நமக்குள்ளாக வருவதற்கு நம்ம வழி கொடுக்கணும். இருதயத்தில் இருக்கிறதான பொல்லாத காரியங்களை எல்லாம் விட்டு, இருதயத்தில் இருக்கிற சரியில்லாத காரியங்களை எல்லாம் விட்டு, என்றைக்கு கர்த்தருக்கு இருதயத்தில் இடத்தை கொடுக்கிறோமோ அன்றைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்யக்கூடியவர். அதிசயங்கள் செய்கிறவர் இன்று நமக்குள் வசிக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் இருக்கிறார், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை
திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்று நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். தரு காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையுமே உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையுமே உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில்
அவர் மரித்தோரை எழுப்புறது மாத்திரமல்ல, இதுவரை நாம் மரிக்காமல் அவர் காத்து வைத்திருக்கிறதே கர்த்தருடைய பெரிய தயவு. ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திருப்பதும் கர்த்தர் நம்மை தட்டி எழுப்புகிறதுனால தான் நம்ம ஜீவனோடு எழுந்திருக்கிறோம். இந்த இரவு வேளையில் கர்த்தர் நம்மை காத்ததுனால, கர்த்தர் நம்மை பொறுப்பெடுத்து கொண்டதுனால, கர்த்தர் இரக்கம் வைத்ததுனால தான் நாமும் நம்முடைய குடும்பமும் இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதிக்க நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நன்றி அநேகர் மறந்திருக்கலாம். ஆனால் நன்றி உணர்வுள்ளவர்களாய் வந்த நம்மை கர்த்தர் நிச்சயம் அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நன்றிகளை எதிர்பார்க்கக்கூடியதான ஒரு தேவன். அவர் சொல்லுகிறார், வேதத்தில் வாசித்திருக்கிறோம், அவர் செய்த நன்மைகளை கர்த்தருடைய ஆலயத்தில் நான் அறிக்கையிடுவேன், அவருடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக நான் சொல்லுவேன். இந்த ஆலயத்தில் நாங்கள் ஜீவனோடு இருக்கிறது எங்கள் குடும்பத்தை நீங்கள் காத்ததுனால தான். கடந்த வாரத்தில் எவ்வளவோ பலவீனங்கள், எவ்வளவோ மன கஷ்டங்கள், இரவில் சுகமாய் தூங்கி கர்த்தர் தாங்கி காலையில் எங்களை விழிக்க பண்ணுகிறதான தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இல்லாதபடி வாழ்க்கை இல்லவே இல்லை. கர்த்தர் இல்லாதபடி நமக்கு சுகம் இல்லவே இல்லை. கர்த்தருடைய கிருபை இந்நாள் வரைக்கும் நம்மை தாங்குகிறது. கர்த்தருடைய கிருபை இந்நாள் வரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறது. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலைதோறும் அவருடைய கிருபை புரியதாக இருக்கிறது. அநேக நாட்கள் அந்த வார்த்தையை சொல்லி நம்ம கேட்காம இருந்திருக்கிறோம். கர்த்தாவே உங்கள் கிருபையை தாங்க என்று. நம்ம கேட்காவிட்டாலும் அவர் அந்த கிருபையை கொடுத்து நம்ம இதுவரை நடத்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தாவே, இந்த ஆலயத்தில் இந்த காலை வேளையில் உங்களுடைய புதிய கிருபையை எங்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்க ஆண்டவரே. இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தேவனே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம
இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றும் இல்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றும் இல்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நேசராய் இருக்கிறவரே உமக்கு எங்களை அதிகமாய் நடத்துகிற தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு கொடான ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தகப்பன் ஆண்டவரே, என்னுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் ஆண்டவரே நீர் நினைத்திருக்கிறது. நீர் எங்களை நினைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதனால எங்களை ஸ்திரப்படுத்தி நீரை கற்றுக்கொள்கிற தேவை இருக்கும். உனக்கு நன்றி ராஜா. உங்களுடைய கிருபை இவ்வளவு நாட்கள் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வருகிற அதுக்காக நன்றி ராஜா. உங்களுடைய ரத்தம் ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே ஆமென். இருந்து எங்களை வழி நடத்தினீரே, அதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, பாடல்கள் மூலம் இடைப்பட்ட தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு பாகத்தையும் உங்க கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீரே ஆண்டு கொள்ளும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. சபை ஆராதனையில் கலந்து கொள்ள பிரயாசப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. அவர்களை ஆண்டவரே மிக சீக்கிரத்திலே கூட்டி சேர்க்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் அவருடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நிறைவேற்றும்படியாய் செபிக்கிறோம் நன்றி ராஜா. ஏன்னா நீர் எங்களை நினைத்திருக்கிற தேவன். அதனால எங்களுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நிறைவேற்றும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றிக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். கிருபையின் கரம் இருக்கட்டும். சபை ஆராதனையிலும் உள்ள மீதியான ஒவ்வொரு பாகத்தையும் கரத்தில் ஒப்படைக்கிறேன். நேரே ஆண்டு கொள்ளும்படியாக செபிக்கிறோம். மெய்ப்பெரிசும் மூலம் செபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபங்களை எல்லாம் அங்கீகரித்தார் என்ற நிச்சயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் அப்படி எழுந்து நிற்போம். சங்கீதத்தில் 83வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 83 சகோதரி சோபனா முன்னால் வந்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாறி மாறி வாசி. தேவனே மௌனமாயிராதேயும், பேசாமல் இராதேயும். தேவனே சும்மா இராதேயும். உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்.
உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவேபியரும் ஆகாரியரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மீதியானருக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் ஆற்றண்டை ஏந்தோரிலே அழிக்கப்பட்டு அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஓரேபுக்கும் சிப்புக்கும் அவர்கள் பிரபுக்களை எல்லாம் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக்கும். என் தேவனே, அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். நீர் உமது புசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணும். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றென்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. எல்லாம் அப்படி உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட என்னப்பா 83வது சங்கீதத்தை 9வது முறையாக வாசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இதுவும் ஆசாப்பினுடைய சங்கீதம் தான். இந்த ஆசாப்பு தன்னுடைய எதிரிகள் நிமித்தம் மனதில் தியானித்து ஜபிக்கக்கூடியதான ஒரு ஜபமாய் இருக்கிறது. அதுதான் இதனுடைய தலைப்பு. இங்கே 1வது வசனத்திலிருந்தே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவனுடைய ஜபந்தான் இருக்குது. அதில் இவனுடைய எதிரிகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனையாய் வந்தாங்க அப்படிங்கிறதை குறித்தும் இதில் சொல்லி இருக்குது. அதில் முதலாவது அந்த 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமாம், இங்கே ஜெபம் ஆரம்பிக்கும் போதே மௌனமாய் இராதேயும் பேசாமல் இராதேயும் தேவனே சும்மா இராதேயும். எதுக்கு இந்த 3 வார்த்தைகளை சொல்றான்னா, அடுத்த வசனத்தில் இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். எதற்காக அப்படி சத்துருக்கள் வர்றாங்களா? அடுத்த வசனத்தில் வரும்போது உமது ஜனத்திற்கு விரோதமாக, அதான் சொல்றேன், உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இவர்கள் வருகிறார்கள் என்று எங்கே கோடிட்டிவன் அதை சொல்லக்கூடியவனாயிருக்கிறான். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து, உபாய தந்திரங்கள்லாம் நமக்கு தெரியும், அவங்களை அழிக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு சூழ்ச்சிகளை செய்து அவர்களுக்கு நல்லது போல இருக்கிற காரியங்களை செய்து அவர்களுக்கு தீமையை வருவிக்கிறது. இதுதான் உபாய தந்திரம். உபாய தந்திரங்களை ஏறெடுக்கிறார்கள். மறைவில் இருக்கிறவர்களுக்கு ஆலோசனையும் பண்றாங்க. இப்படியே சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத அந்த 9வது வசனம் 10வது வசனம் வாசிங்களா. மீதியானியருக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் ஆற்றண்டையில் எந்தோரியரில் அழிக்கப்பட்டு நிலத்திற்கு எருவாய் போட்ட
சிசரா யாபீன் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும். இதை நீங்கள் முன்னாடி வாசிக்கிறோம். இந்த ஜனங்களுக்கு அவர் என்ன செய்தார் என்பதை. இது ஆசாப் அதை கோடிட்டுங்க சொல்றான். அந்த ஜனங்களுக்கு செய்தது போல இவர்களுக்கும் ஒரு அழிவை ஏற்படுத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அது அப்படியே தொடர்ந்தவன் இதை குறித்து அவன் சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே வரான். கடைசியாக வரும்போது அந்த 17வது வசனத்தில் யெகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே. ஆமாம், இது அந்த மூல பாஷையில் ஏலோஹிம் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு சொல்றாங்க. யெகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே. ஆமாம், அந்த தேவரீர் தான் யெகோவா, ஏலோஹிம். ஆமாம், தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷன் உணரும்படி. ஆமாம், எத்தனையோ தேவர்கள் இருந்தாலும் தெய்வங்கள் இருந்தாலும் அவர்தான் பூமி அனைத்திற்கும் தேவன் என்பதை மனிதர்கள் உணரும்படி. இந்த உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் எதற்காகனா மனிதர்களுக்கு உணர்வற்ற நிலைமையில் இருப்பதுதான். நேற்றைக்கு நியூஸில் 3வது உலகப் போர் ஆரம்பித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நியூஸில் வருது. 3வது உலக மகா யுத்தம் ஏன்னு சொன்னால் அந்த அமெரிக்கா வேறு ஒரு தேசத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான, அதாவது மந்திரின்னு வச்சுக்கோங்களேன், தலைவர்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கொண்டு போய் அங்கே சேர்த்து வச்சிருக்கிறாங்க. இப்போது ரஷ்யாவினுடைய கப்பலையும் அமெரிக்கா மடக்கி வச்சிருக்குது. அமெரிக்காவை காட்டிலும் பெரிய வல்லரசு ரஷ்யா. ஆமாம், அந்த கப்பலையும் மடக்கி அமெரிக்கா வச்சிருக்குதா. அதனால் அது யுத்தத்திற்கு ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம். வேற ஒருத்தர் சொல்லும் போது 3வது உலக மகா யுத்தம் ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு, இன்னும் அது துவங்கலன்னு சொல்லி 2 வருஷம் நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்கிறேன். உக்ரைனும் ரஷ்யாவும் போர் ஆரம்பிக்கும் போதும் இஸ்ரேலும் அந்த காசாவும் காசாவா ஹமாஸா, அதை கட்ட திரும்ப கேட்பீங்க. சரி, ஏதோ ஒன்று. இதுவும் ஆரம்பிக்கும் போதே அந்த உலக மகா யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் அது அந்த உச்சகட்டத்துக்கு வரல. இது அந்த 3வது உலக மகா யுத்தம் வருவதற்குரியதான எல்லா அறிகுறிகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்தால் நமக்கு என்ன அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. பொருளாதார வீழ்ச்சிகள், ஜனங்களுடைய அழிவுகள், பழைய மாதிரி துப்பாக்கி வச்செல்லாம் சொல்கிறது. இன்றைக்கி அணுகுண்டு வச்சுருக்கிறாங்க. அணுவும் கூட ஒரு அந்த மோசமான அணுக்கள், பழைய மாதிரி இருந்த 2வது உலகப் போரில் இருந்த அணுக்கள்லாம் கிடையாது இன்னைக்கு. அந்த அணுகுண்டுகள் அந்த அளவுக்கு இன்றைக்கு தீவிரமான அணுகுண்டுகளை வைத்திருக்கிறாங்க. குறிப்பிட்ட இடத்துல போய் விழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதான, அதாவது துளியும் மாறாத இடத்துல விழக்கூடியதான அந்த தயாரிப்புகள்லாம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இது வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வருவதற்கு காரணம் என்ன? ஜனங்களுக்குள்ளாய் உணர்வுகள் இல்லை. அது தேசத்தில் ஆகட்டும், ஊர்களில் ஆகட்டும், தெருக்களில் ஆகட்டும், குடும்பங்களில் ஆகட்டும், அந்த தேவனை பற்றிதான உணர்வுகள் இல்லாதபடி இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்கிறது. ஆமாம். அடுத்த கடைசி வசனத்தில் அவர்கள் என்றென்றைக்கும் வெக்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. இது ஆசாப்பினுடைய ஒரு ஜெபம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது உங்களுக்கு விரோதமாய் வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அப்படி தான் கற்றுக் கொடுக்குறார். உங்கள் பகைஞரை நேசியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. அப்போ உனக்கு விரோதமாய் வர்றவங்களுக்கு நீ ஜெபம் பண்ணு. அதாவது அழிந்து போறதற்கல்ல, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நீ ஜெபம் பண்ணு. கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை அனுப்பும்போது அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு தகுதியாக இருக்கும் என்றால் அது அவர்களுக்கு சொந்தமாகும். இல்லை என்றால் அது ஆசீர்வதிக்கிறவர்களுக்கே திரும்பி வரும். இது நமக்கு
இயேசுவானவர் புதிய ஏற்பாட்டில் கற்றுக் கொடுத்ததான பாடங்கள். அதனால் இங்கே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்த ஜனங்கள் நிமித்தம் ஆசாப் மிகவும் வேதனைப்பட்டு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆமாம், நாமும் நமக்கு விரோதமாய் வரவர்களுக்கு விரோதமாய் அல்ல, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அந்த காரியங்களை நிச்சயமாகவே வாக்கிய பண்ணுவார். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து வழக்கம் போல அந்த சில அறிவிப்புகள். இன்றைக்கு மாலையில் சாட்சியின் கூட்டம் இருக்கும். வரக்கூடியவர்கள் வந்து அந்த சாட்சியின் கூட்டத்தில் கலந்து கொண்டு கடந்து போங்க. 6:30க்கு அந்த சாட்சியின் கூட்டம் இருக்கும். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தொடர்ந்து புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சபையில் அந்த வழக்கம் போல ஜெபம் இருக்கும். வரக்கூடியவர்கள் அதில் வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். தொடர்ந்து டைட்டஸுடைய மனைவிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்ம ஆளுக்கு கர்த்தர் ஒரு சுகமான பிரசவத்தை கட்டளையிட வேண்டும். சிஸ்டரை மனநோவாக்கினதான அந்த சகோதரியை கர்த்தர் ரட்சித்துக் கொள்ளும்படி, மனமாற்றத்திற்குள்ளாய் கொண்டு வரும்படி தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் காரியங்களை மாற்றக்கூடியவர். காலம் தாமதித்தாலும் அவர் செய்வார். தொடர்ந்து 26ஆம் தேதி கூடப்பாக்கத்தில் காலை 10 மணிக்கு அந்த ஆராதனை, அதாவது அந்த ஆண்டு விழா இருக்கும். அதுக்குரிய நோட்டீஸுகள் இங்கே இருக்குது. இதை எடுத்து கொடுத்து அனுப்புவோம். ஒவ்வொன்றும் வச்சு ஜெபம் பண்ணட்டும். அதில் வந்து சுவிசேஷகர் வில்மார்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவருடைய சாட்சி நல்லா இருக்கும். அதாவது அவர் வந்து ஒரு வைராக்கியமான அந்த இந்த குடும்பத்தில் இருந்து தவறான காரியங்களை செய்து அநேக முறை சிறைச்சாலையில் போய் இருந்து வெளியில் வந்து இன்றைக்கு ஊழியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் சாட்சிக்காகத்தான் அவர் அங்கே கூப்பிட்டுருக்கிறார். பெரிய அளவுக்கு செய்தி இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய சாட்சி அந்த பகுதிக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால்தான் இந்த சகோதரனை அந்த பகுதிக்காய் அழைத்திருக்கிறேன். அதனால் அந்த சரியான நேரத்துக்கு அதை ஆரம்பித்து சரியான நேரத்துக்கு அதை முடித்து அனுப்புவோம். அந்த கட்டி கொண்டிருக்கிற வீட்டிற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த வேலைகளை நடந்து கொண்டு இருக்குது. முடிஞ்சிரும்னு விசுவாசத்தில் சொல்கிறோம். அது எப்படின்னு தெரியாது. எப்படி இருந்தாலும் காலையில் அதை பிரதிஷ்டை பண்ணிடுறோம். 10 மணிக்கு அதை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு, ஆமாம், வழக்கம் போல் அதை ஆராதனையை நம்ம நடத்துவோம். இன்னும் ஒரு முறை நாம் எல்லாம் கூடுவது அந்த இடத்திற்கு கடினம். அங்கே இருப்பவங்களை கூப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை பிரதிஷ்டை பண்ணிக்கலாம். ஆனால் நாமும் அங்கே இருக்கணுங்கிறதுனால வர்றவர்களை வைத்து நான் பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் தொடர்ந்து அதற்காகவும் கூட ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்படி அறிவித்த அந்த காரியங்களை மனதிலே வைத்து அதற்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்வார். இந்த பொங்கல் லீவுகளில் அநேகர் வெளியூர் பயணத்தில் இருப்பீங்க. வெளியூருக்கு பயணப்படுகிறவர்கள் மிகவும் கவனமாய் ஜாக்கிரதையாய் கடந்து போங்கள். கர்த்தர் உங்களோடு கூட தொடர்ந்து இருந்து காத்து கொள்வார். எத்தனை நல்லவர். நான் அதனை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுறேன். இந்த சில பொருள்களை இந்த வண்டியில் ஏற்ற வேண்டியது இருக்குது. கூடப்பாக்கத்துக்கு போகிறதுக்கு மேலே ஒரு கட்டில் இருக்குது. இந்தங்க கொஞ்சம் கழட்டி வச்ச ஓடுகு கொஞ்சம் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் சும்மா தான் கிடக்குது. இதெல்லாம் அங்கே அனுப்பிச்சிடலாம். முன்னாடி இந்த பெயின் டப்பா இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அனுப்பி விட்டோம்னா அங்கே யூஸ் பண்ணிக்கிறவாங்க. அதனால் நின்று உங்களால் தூக்க முடிஞ்சால் தூக்கி கொண்டு அங்கே வைங்க, அவங்க எடுத்துக்கிடுவாங்க. உங்களால் தூக்க என்ன சொல்கிறீங்க? 1 லிட்டர் டப்பா தூக்க முடியாதா? அது முடியும். பிள்ளைங்க 10 லிட்டரே தூக்குவாங்க. அதனால தான் சொல்கிறது, தூக்க முடிஞ்சான்னா தூக்கி கொண்டு எங்கே வச்சிங்கன்னு சொன்னால் சீக்கிரம் அதை முடிச்சுட்டு கடந்து போகலாம். அதனால தான் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ முடிச்சிடலாம். கர்த்தர் நல்லவர். நாமெல்லாம் அப்படி நினைப்போம். ஒரு பாடலை பாடும்போது
நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பாடலை பாடுவோம். முதல்ல சகோதரிகள் வாங்க, தொடர்ந்து சகோதரர்கள் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. 100க்கு 100 உம்மையே நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக நான் தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நாளிலே வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அதோடு இந்த நேரலிலே பார்க்க போகிற உங்களையும் கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு இருந்து நம்மை காத்துக்கொள்வார். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவோம். பாஸ்டர் இமானுவேல் டேவிட் அவர்கள் வந்து நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தில் இந்த பனி நேரத்தில், குளிர் வேலையில், சில வேலை பலவீனங்கள் இருக்கலாம், சில முக்கிய நிகழ்ச்சிகள் இருக்கலாம். எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தரை தொழுது கொள்ள பரிசுத்த எண்ணத்தோடு நேரமே ஆலயத்திற்கு வந்திருக்கிறவர்களை கர்த்தர் தாமே அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை தான் எல்லாவற்றுக்கும் மேலான பிரதானமான ஒன்று. ஒருவேளை நம்ம நம்பாமல் இருக்கலாம், நம்ம விரும்பாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை அறிந்து கொண்டோம் என்றால் கர்த்தர் சரியான வழியிலே நடத்துகிறவர். மருத்துவமனைக்கு போகும்பொழுது சில மாத்திரைகளை எடுக்கும் பொழுது சில வேளை நம்பிக்கை இல்லாமலே நம்ம எடுத்தால் கூட போடுகிற மாத்திரை குணம் செய்யும். ஏன்னா அது நம்ம நம்பிக்கையில் மாத்திரையினுடைய வேலை அது. அதுபோல் கர்த்தரிடத்துல சில நேரம் நமக்கு விசுவாச குறைவுகள் இருந்தாலும், நம்பிக்கையற்று போயிருந்தாலும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்றால் அது அவருடைய வார்த்தையின் மேன்மை. அந்த வார்த்தை குறித்து நம்ம தியானிப்போம். அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், நிச்சயம் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டு தெசலோனிக்கேயர் 3:3 இதை நம்ம வாசிக்கிறோம்.
இதை குறித்து நம்ம சில காரியங்களை தியானித்திருக்கிறோம். இன்றைக்கும் சில காரியங்களை நம்ம தியானிப்போம். இந்த வசனத்தினுடைய துவக்கத்தில் வாசிக்கிறோம். துவக்கத்தினுடைய வார்த்தை, கர்த்தரோ உண்மையுள்ளவர். ஒரு வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பாக, இல்லை சரி ஒரு பொதுவான ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னலுக்கு ஒரு கர்டன் ஒன்று போடணும் அப்படின்னு நினைக்கிறோம். சொல்கிறாங்க, எனக்கு டிசைன் நல்லா இருக்கணும், துணி நல்லா இருக்கணும், பார்க்குறதுக்கு எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஒருத்தவங்க கிட்ட சொல்லும் பொழுது, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க துணி நல்லா பண்ணுவாங்க என்று சொல்லுவதற்கும், அவங்க பெரிய இடத்துல வேலை பார்த்துருக்காங்க, இந்த இடத்துலலாம் அவங்க வேலை பார்த்துருக்குறாங்க, அவங்கள நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நமக்கு உடம்பு முடியாத காரியத்தையும் சொல்கிறேன் புரிகிற மாதிரி. எனக்கு உடம்பு முடியல, ரொம்ப ஒரு மாதிரி ஜுரமாக இருக்குது, என்னன்னு தெரியலன்னா நீங்கள் ஒரு டாக்டரை போய் பாருங்கள், இங்கே ஒரு டாக்டர் இருக்காங்க என்று சொல்லுவதற்கும், நமக்கு நடந்ததையோ மற்றவங்களுக்கு நடந்ததையோ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவோம். எனக்கு ரொம்ப நாள் இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, இல்லை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, அவங்கள நான் கொண்டு போயிட்டு இந்த டாக்டரை நான் பார்க்க சொன்னேன், அது பார்த்த பிறகு எனக்கு சுகமாயிருச்சு என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுவதற்கு முன்பாக, அதற்கு முன்பாக அந்த அட்ரஸ் பண்ணுற அந்த அடைமொழியாகட்டும், இல்லை அவர்களை குணத்தை வெளிப்படுத்துவதாகட்டும், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இங்கே வாசிக்கிறோம், தொடர்ந்து வாசிங்க. அவர் என்ன செய்வார் என்று சொல்வதற்கு முன்பாக கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை இங்கே முக்கியப்படுத்துகிறாங்க. ஏன்னா நான் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன், அது ஒருவேளை நீங்கள் நம்பாமல் போயிடலாம், நீங்கள் கேட்காம போயிடலாம், நீங்கள் விசுவாசிக்காமல் போயிடலாம். அப்படி நீங்கள் போகக்கூடாது என்று தான் யாரை குறித்து நான் சொல்லுகிறேன் என்று இங்கே முக்கியப்படுத்துகிறாங்க. அதில் வாசிக்கிறோம், கர்த்தரோ, கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று போடப்படலை. கர்த்தர் அப்படி என்றால் மற்றவங்க எப்படின்னு தெரியாது. மற்றவங்க நிறைய வாக்குறுதி கொடுப்பாங்க, நிறைய காரியத்தை சொல்லுவாங்க, அவங்க மாறி போயிடலாம், மற்றவங்களை தெரியாது. ஆனால் கர்த்தரோ உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர் என்றால் ஒன்று சொல்லிட்டா அது மாற மாட்டார். ஏன்னா கர்த்தர் நமக்கே கற்றுக் கொடுத்திருக்கிறார், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவா, யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவார்கள் என்றால், ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறவன். அப்போ மனிதர்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக்கிறார். நீ ஒரு காரியம் செய்வ என்று நீ வாக்கு கொடுத்துட்ட, ஒரு ஆணையிட்ட என்றால் அதிலிருந்து என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. அப்போ கற்றுக் கொடுக்கிறவரே இப்படி என்றால் அதை செய்கிறவர் எப்படி இருப்பார், உண்மையுள்ளவர். அதுதான் வாசிக்கிறோம். அவர் பொய் சொல்ல மனுஷனும் அல்ல, மனமாற மனுபுத்திரரும் அல்ல. அப்போ முதல் காரியம், நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த காத்துக்கொள்ளும் என்ற வாக்கு தத்தத்தை கொடுத்ததான கர்த்தர் எப்படிப்பட்டவர், உண்மையுள்ளவர். உண்மையுள்ளவர்னா மாற மாட்டார். அதுதான் இன்னைக்கு ஒன்று சொல்றாரு, நடக்காம போயிருச்சே, கிடைக்காம போயிருச்சே, மாறிடுச்சே, அப்படி இல்லை. அதனால தான் தெளிவாக சொல்றது, அதுவும் கர்த்தரோ. யார் வேணா இந்த வருடத்தில் வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கலாம், யார் வேண்டுமானாலும் நமக்கு வார்த்தைகளை கொடுத்துருக்கலாம், அது நிலைக்குமான்னு தெரியாது. ஆனால் இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கும். அதுதான் வாசிக்கிறோம், கர்த்தரோ உண்மையுள்ளவர். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்வார். சரி, கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் யாருன்னு தெரிஞ்சுட்டோம், அது முடிவு பண்ணிட்டோம். அடுத்த பகுதி, அவர் காத்துக்கொள்வார் என்று சொல்லாதபடி அதற்கு முன்பாக என்ன ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உங்களை ஸ்திரப்படுத்தி. ஸ்திரப்படுத்துவது என்றால் அசையாதபடி ஒரு இடத்துல நிலைத்து நிற்க வைப்பது, அதுதான் ஸ்திரப்படுத்துவது. அங்கே இங்கே ஓடிக்கிட்டே இருக்கு, அலைஞ்சிக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒரு காரணத்தில் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ இந்த பேப்பர் இருக்கு என்றால், இது காத்துக்கு ஆடிக்கொண்டே இருக்கின்றால் அதை ஸ்திரப்படுத்துவது என்றால் இப்படி ஏதாவது ஒரு வெயிட்டை இது மேலே வைக்கணும், வச்சா இந்த பேப்பர் ஒரே இடத்துல இருக்கும், இதுதான் ஸ்திரப்படுத்துவது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை, அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி காத்து கொள்வார் என்றால், இப்ப பிற்பகுதியிலிருந்து வேணா போகலாம். அவர் காத்து கொள்வதற்கான காரணம் என்ன, ஸ்திரம் இல்லாமல் இருப்பது. ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி இல்லை, அங்கங்கே ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அவர் சொல்றார், முதல்ல நான் என்ன செய்கிறேன், உன்னை முதல்ல உன்னை ஒரு இடத்துல நிற்க வைக்கிறேன், உன்னை இடத்துல நான் வைக்கிறேன். வேலைக்காக ஓடலாம், பலவீனங்களுக்காக ஓடலாம்,
பிரச்சனைகளுக்காக ஓடலாம். எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறனால நமக்கு அடிப்படுவது, பிரச்சனை வருவது, தீமை வருவது எல்லாம் வருகிறது. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை காத்து கொள்கிறேன், அதற்கு முன்பாக உன்னை என்ன செய்கிறேன்? ஸ்திரப்படுத்துகிறேன். ஸ்திரப்படுத்தி, ஏன்னா இந்த ஸ்திரம் இல்லாததுனால தான் பின்பாக என்ன வருகிறது? தீமையெல்லாம். எங்கெங்கேயோ நம்ம ஓடுறோம் இல்லையா? நமக்கே தெரியும் எங்கெங்கே நம்ம போகிறோம், என்னென்ன காரியங்களை செய்கிறோம். ஒவ்வொரு வயதிற்கு ஏற்றாற் போல, ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல அது மாறுபடும். தான் கர்த்தர் சொல்கிறான், முதல்ல உன்னை ஸ்திரப்படுத்தி பின்பாக என்ன செய்கிறேன்? தீமை நின்று விலக்கி காத்து. இதை குறித்து நம்ம தினையாக தியானித்திருக்கிறோம். தீமைக்குள்ளாக அல்ல, தீமையை விட்டுறல, அது தீமையை விலக்கி என்றால் என்ன என்பதெல்லாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்ப்போம். காத்து கொள்வது என்றால் என்ன? அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். தீமையிலென்று விலக்கி, தீமை என்றால் என்னன்னு பார்த்தோம், பிரச்சனை என்றால் பார்த்தோம், காத்து கொள்வதை குறித்தும் பார்த்தோம். இன்றைக்கு காத்து கொள்வது என்றால் அதனுடைய முழுமையான அர்த்தம் என்ன, அதை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக வேணா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் 9வது வசனம். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். போதும். இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் என்று போடப்பட்டிருக்கிறது. சரி, காப்பாற்றுவதற்கும் காத்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. அதுக்கு தான் சொல்ல வரேன். ஏன்னா வேதத்தில் அநேக இடங்களில் வருகிறது, கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவர் காப்பாற்றுவார், அவர் போஷிப்பார், இதெல்லாம் நிறைய வார்த்தைகள் இருக்கு. காப்பாற்றுவது என்றால் என்ன, காத்து கொள்வது என்றால் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். காப்பாற்றுவது என்றால் இப்போ இந்த 2015 வெள்ளம் வந்தது. இப்போ வெள்ளம் வரும்பொழுது ஒருவர் யாரோ ஒரு அடிமட்ட வீட்டில் இருக்கிறாங்க, அந்த வெள்ளத்தில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க, நீந்த முடியாதபடி தவிக்கிறாங்க. அப்பொழுது அங்கே இருக்கிறவங்க பக்கத்துலேருந்து ஏதோ ஒரு போட்டில் வந்து அவர்களை அந்த தண்ணீரிலிருந்து அவர்கள் மீட்டு எடுக்கிறாங்க. இதன் பெயர் என்ன? காப்பாற்றுவது. வெள்ளம் வருகுதுன்னு தெரியுது, வெள்ளம் வருகுது, சென்னையில் வருது, வெள்ளம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதும் இங்கேருந்து அவங்க பிரயாணப்பட்டு மதுரைக்கோ கோயம்புத்தூருக்கோ ஊருக்கோ எங்கேயோ போயிட்டாங்க. இதன் பெயர் என்ன? காத்து கொள்வது. என்ன வித்தியாசம்னா, காப்பாற்றுவது என்றால் அந்த பிரச்சனைக்குள்ளாக நம்ம கடந்து போவோம், அந்த பிரச்சனையில் நம்ம இருப்போம், ஆனால் அதில் சேதம் வராதபடி, இல்லை சேதம் வந்தாலும் மீட்டு எடுப்பது தான் காப்பாற்றுவது. ஆனால் காத்து கொள்வது என்றால் அர்த்தம் என்ன? அந்த சேதமே நம்ம இடத்துல அணுகாதபடி, அது நம்ம இடத்துல வரும், ஆனால் அது நம்மை ஏன்னா அதான் வாசிக்கிறோம், தீமையிலிருந்து அவர் என்ன செய்கிறார்? விலக்கி காத்து கொள்ளுகிறார். பிரச்சனை வராதுன்னு இல்லை, பிரச்சனை வரும், ஆனால் அது நம்ம என்ன செய்வதில்லை? தொடுவதில்ல. அதுதான் காத்துக்கொள்வது. ரொம்ப முடியாமல் போயிடுச்சுங்க, மரண படுக்கையாயிருச்சு, ஹாஸ்பிட்டல் போய் திக்கி திணறி வெளியே வந்தேன், பலவீனம் வந்தேன் என்பது என்னது? காப்பாற்றப்படுவது. காத்துக்கொள்வது என்றால் என்ன? அப்படி மரணத்துக்கு ஏதுவான ஒன்றுமே நம்மை அணுகாமல் இருக்குது. வேலைக்கு என்ன செய்ய போறேனே தெரியல, பெரிய பண பிரச்சனையாயிருச்சு, ஏதோ ஒன்று வாங்கி ஏதோ சமாளித்து வந்துட்டேன் என்பது காப்பாற்றப்படுவது. கர்த்தர் அப்படி பணத்துக்கு பிரச்சனை வர்ற மாதிரி எந்த காரியத்தை வைக்கல, பணத்துக்கும் குறைவில்லை, அப்படி சேதங்களையும் அவர் அணுகாமல் இருக்கிறார் என்பதுதான் என்ன? காத்துக்கொள்வது. அப்போ தீர்மானிப்போம், இந்த வருடம் எப்படிப்பட்ட வருடம் என்று. ஒருவேளை நம்ம சொன்னது போல இவ்வளவு நாள் இது தியானிக்காததுனால நமக்கு தெரியாமல் இருக்கலாம், இது நாம் தெரியாததுனால இந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்காமல் இருக்கலாம். கர்த்தாவே காப்பாற்றும் என்றால் பிரச்சனை அதுலேருந்து விடுதலை கொடுப்பார். ஆனால் காத்துக்கொள்ளும் என்றால் அர்த்தம் என்ன? பிரச்சனையே வராதபடி அவர் காத்துக்கொள்வார். அப்போ இந்த வருடத்தில் விசுவாசிப்போம், இது எப்படி நடக்கும் ஏது நடக்கும்லாம் தெரியாது. ஏன்னா வார்த்தையை சொன்னவர் எவர்? உண்மையுள்ள கர்த்தர். அதான் வாசிக்கிறோம், கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் தான் சொல்றார். ஏதோ பழங்காலத்தில் ஏதோ பழமொழிக்கு எழுதி வைத்த ஒன்றையோ, இல்லை நம்மை உற்சாகப்படுத்த எழுதி வைத்த ஒன்றையோ நம்ம படித்து நம்ம ஏற்றுக்கொள்ளலை. ஜீவனுள்ள கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அப்போ இந்த வருடத்தில் காத்துக்கொள்வதென்றால் நல்லா தெளிவாக வைத்துப்போம்,
பிரச்சனை வந்து அதிலிருந்து நான் மீடுவது அல்ல, அது காப்பாற்றப்படுவது. காத்துக்கொள்வது என்றால் பிரச்சனையே வராதபடி கர்த்தர் என்னை பார்த்துக் கொள்வார். அதுதான் இங்கே வாசிக்கிறோம். கர்த்தரோ உங்களை எல்லா தீமையிலிருந்து அவர் விலக்கி காத்துக்கொள்வார். சரி, எந்த காரியத்தில் இருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. 141வது சங்கீதம் 141 3வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். கர்த்தர் நிறைய காரியத்திலிருந்து காத்துக்கொள்ளணும். நான் சொன்னது போல பலவீனம் வராமல் அவர் காத்துக்கொள்ளணும். இப்போ நான் சொன்னது போல் பலவீனம் வராமல் என்றால் பலவீனம் வந்து நான் மருத்துவமனைக்கு போய் அட்மிட் ஆகி வருவது, காப்பாற்றப்படுவது. அப்படி இல்லாமல் அப்படிப்பட்ட சூழ்நிலையே வராதபடி கர்த்தர் என்ன செய்யணும்? அதுதான் காத்துக்கொள்வது. அப்படி பார்த்துக்கொள்வது தான் காத்துக்கொள்வது. இப்படி எல்லா காரியத்தையும் எடுத்துக்கலாம். படிப்பாகட்டும், வேலையாகட்டும், தொழிலாகட்டும், எதிர்காலமாகட்டும், எல்லாவற்றிலும். அப்போ முதலாவது அவர் எதில் காத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் பார்த்துக்கொள்வார். நம்முடைய பகுதி நம்ம கேட்க வேண்டியது இல்லை. வாசிக்கிறோம், அதை வாசிங்க அந்த கடைசி பகுதியை. என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள். முதல் காரியம், வாய்க்கு கர்த்தர் எடுத்து சொல்லுவோம். இந்த நாளில் கர்த்தாவை என் வாய்க்கு முதல்ல நீங்கள் ஒரு காவல் வைங்க. என் வாய்க்கு நீங்கள் காவல் வைங்க. ஏன்னா பிசாசானவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதான, அதாவது நம்மை இயக்குகிறதான சக்தி பிசாசானவனுக்கு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். பிசாசு என் கையை பிடிச்சி என்னை கொண்டு போய் ஒரு காரியத்தை செய்ய வச்சுட்டான் அப்படின்றதான அனுமதியோ சக்தியோ கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே ஆட்கொள்வதற்கு தேவன் என்ன செய்யலை? கொடுக்கலை. ஆனால் நமக்கு தெரியும், ஏவாளை குறித்து தெரியும், இன்னும் வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிறதான காரியங்களோ நன்மைக்கு ஏதுவான காரியங்களோ கர்த்தர் யார் இடத்துலலாம் கொடுத்துருக்கிறார்? நம்ம இடத்துல தான் அவர் கொடுத்துருக்கிறார். நமக்கு தெரிந்த வசனங்கள் தான், வாசிங்க வேணாம். 18வது நீதிமொழிகள் 18வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நான் என்ன சொல்லுகிறேனோ அதன்படி செய்வதற்கு கர்த்தர் எங்க வைத்துட்டார்? நாவில். ஏன்னா இதில் வாசிக்கல, உன் யோசனையில் இருக்கும் என்று வைக்கல. நல்லா யோசித்து பார்ப்போம். மரணமும் ஜீவனும் உன் யோசனையில் இருக்கும் என்று கர்த்தர் வைக்கல. ஏன்னா தேவனுக்கு தெரியும், நம்முடைய குடும்ப சூழ்நிலையினாலும் நம்முடைய பிரச்சனைனாலும் நம்முடைய யோசனை என்ன ஆகும்? பல விதங்களில் ஓடும். இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடலாமா, இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடலாமா, இல்லை என்று சொன்னால் நம்ம மரித்து போயிடலாமா, இப்படி அநேக காரியங்கள் இருக்கும். திரும்ப வசனத்தை வேணா வாசி. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்ப பார்க்கிறோம், மரணத்தையும் ஜீவனையும் கர்த்தர் நம்முடைய செயல்ல வைக்கல, நம்முடைய யோசனையில வைக்கல, நம்மை சுற்றி இருக்கிற ஒரு இடத்துல வைக்கல. கர்த்தர் எங்க தான் வைத்திருக்கிறார்? நம்முடைய நாவல தான் வைத்திருக்கிறார். அப்ப பிசாசானவனுக்கு நம்மளை பேச வச்சு நம்ம வாயில தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியும். என்னங்க ஒன்றும் நடக்கலைங்க, இது அப்படியே தான் இருக்கு, ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் பார்ப்போம் இப்படின்னா எதுவும் நடக்கலை, ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோதானா, நம்ம வாயில தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நடக்கலைன்றதை நம்ம சொல்கிறோம். அப்போ கர்த்தர் நம்முடைய வாய் சொன்னால் பிசாசானவன் போய் சொல்லுவான். ஏன்னா உன் வாயின் வார்த்தையினால் நீ சிக்குண்ட. நம்ம வார்த்தை தான் காரணம். கர்த்தர் நன்மை செய்ய நினைத்தாலும் தூதர்களுக்கு கட்டளையிட்டாலும் பிசாசானவன் போய் ஒரு வேலை நிற்கலாம். யோபுக்கு நின்னது போல அவன் தான் நடக்காதுன்றானே. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னா உங்கள் வாய் நீங்கள் சொன்னதை மீறி எப்படி நீங்கள் நன்மை செய்யலாம் என்று கர்த்தரை ஒரு வேளை கேள்வி கேட்கலாம். ஏன்னா கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் சொன்னது தான் செய்வார். ஊசாவை குறித்து நம்ம பார்த்தோம். ஊசாவை ஏன் அவர் அடித்தார் என்றால் அவர் சொன்னதை அவர் செய்தாகணும். அவர் உண்மை உள்ளவர், அதில் பாரபட்சம் பார்க்க முடியாது. நாமளுக்கும் அதுக்கு விதி விலக்கு இல்லை. அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு கர்த்தர் இடத்துல என்ன செய்வோம்? காவல் வைங்க.
ஒன்றும் முடியாமல் இருக்குது, அப்படியே தான் இருக்குது, நடக்காமல் இருக்குது, கிடைக்கல, பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்றால் இதுதான் நடந்துகிட்டு இருக்கோம். இது யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வாயின் வார்த்தை அப்படி இருக்குது. அதில் வாசிக்கிறோம், இதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இது குறித்து பார்த்தோம். ஒரு கனியை புசிப்பது என்றால் அதை வாயில் போட்டு, இப்போ நம்ம ஒரு ஆப்பிள் சாப்பிட்றோன்னா வாயில் போட்டு மாத்திரை போடுற மாதிரி முழுங்கிறதில்ல. அது என்ன செய்கிறோம்? பொறுமையாக கடிச்சு அந்த சுவை இறங்க இறங்க அந்த சாறு உள்ளே போகுது. அதுபோல் நல்லதோ கெட்டதோ அது உடனே நடப்பதல்ல. அது என்ன செய்யும்? பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டே இருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. பலவீனமாக இருக்குது, அது ஒன்றும் இல்லை. பிரச்சனையாக இருக்குது, அது மாறிடும், அது எவ்வளோ பார்த்துட்டோம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி வார்த்தைகளை சொல்லுவோம் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அது நல்லதாக மாறும், காரியங்கள் மாறும், நம்ம சுக வாழ்வுக்குள்ளே கடந்து போகும். தவறான வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதுவும் அப்படி தான் நடக்கும். உடனே நடந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமைகள் மோசமாகிட்டே வரும். நம்ம யோசிப்போம், நாளுக்கு நாள் ஏன் நிலைமை அப்படியே மோசமாகுது, இல்லை ஏன் மாறாமல் இருக்குது? காரணம், நாம் வாயில் இருக்கிற அதிகாரத்தை நம்ம சரியாக உபயோகிக்கலை. அதான் வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை வேணா வாசிங்க. நீதிமொழிகள் 16வது அதிகாரத்தில் 1வது வசனம். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். 2 காரியத்தை பார்க்குறோம். தேவன் ஒரே அடியா போடல, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும் என்று போடல. அதற்கு மேல ஒரு பகுதியை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? மனதின் யோசனைகள் மனுஷனுடையது. அப்ப தெளிவா தேவன் சொல்லுகிறார், நம்ம சூழ்நிலை அவருக்கு தெரியும், நம்ம கடந்து போற பாதை தெரியும், மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது பல வருடங்களுக்கு முன்பாகவே அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதான் சொல்றார், மனுஷனுடைய யோசனைகள் யாருது? மனுஷனுடையது. ஏன்னா தேவன் சொல்ல, மனுஷனுடைய யோசனை என்னுடையது. இதற்கு முன்பாக பார்த்தது போல மனிதனுடைய யோசனையின்படி அவனுக்கு நடக்கும் என்றெல்லாம் போடப்படலை. தேவன் தெளிவாய் சொல்கிறார், மனதினுடைய யோசனை யாருடையது? அப்ப நீ என்ன யோசிக்கிறியோ அது யாருடையது? அது உன்னுடையது தான், அது தேவனுடையது அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மை குறித்தே சில நேரம் யோசிப்போம், நம்ம வாழ்க்கை எங்க மாறப்போகுது, நமக்கு எங்க நடக்க போகுது, ஒரே பயமா இருக்கு, அவிவிசுவாசமா இருக்கு. இந்த யோசனைகள்லாம் யாருடையது? இது நம்முடையது, தேவனுடையது அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு காரியம், ஒருவேளை குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், குடும்ப அங்கத்தினராக இருக்கலாம். அவர்கள் ஒருவேளை மனமாற்றத்திற்காக இருக்கலாம், இல்லை பல சுகத்திற்காக இருக்கலாம், பரிசுத்தத்திற்காக இருக்கலாம், வேலை வாய்ப்புக்காக இருக்கலாம், படிப்புக்கு இருக்கலாம், எது வேணா இருக்கட்டும். அவர்களை குறித்து நம்ம ஒரு எண்ணம் வச்சிருப்போம். நல்ல எண்ணமாக இருந்தால் நல்லது. ஒருவேளை இது இப்படி ஆகும்னு தெரில, என்னென்னவோ யோசித்தோம், இப்படி ஆயிடுச்சு, இப்படி பிள்ளை ஆயிடுச்சு, இப்படி வாழ்க்கை ஆயிடுச்சு, இது எங்கே மாறப்போகுது, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டே இருப்போம். இந்த யோசனைகள் எல்லாம் யாருடையது தான்? யார் யோசிக்கிறார்களோ அவர்களுடையது. ஆனால் தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், அந்த யோசனைகள் நடக்குமா நடக்காதா என்பதற்கான விளக்கத்தை தான் அவர் கீழே கொடுக்கிறார். என்ன சொல்கிறார்? அப்ப கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ என்ன வேணா யோசி, என்ன வேணா உனக்கு சிந்தைகள் வரட்டும். ஏன்னா நமக்கு இந்த சிந்தையை கொடுப்பது யாருடைய கரத்திலையும் இருக்கு, பிசாசானவன் கடத்திலையும் இருக்கு. அவனும் நமக்கு யோசனைகளை கொடுக்க முடியும். இல்லை, நாம் தவறாக யோசிக்கிற மாதிரி சூழ்நிலையை அவன் உருவாக்கவும் முடியும். இதெல்லாம் அவனால் செய்ய முடியும். ஆனால் வாயில பேசுறது முழுக்க முழுக்க யாருடைய கரத்துல தான் இருக்கு? அதிகாரம் நம்முடைய கரத்துல தான் இருக்கு. யாரும் நம்ம வாயை வச்சு பேச வைக்க முடியாது. சில நேரம் நம்மளே சொல்லுவோம், நான் பேசலைங்க, என்னை கோபப்படுத்திட்டாங்க, நான் பேசிட்டேன், எனக்கு என்ன ஒருத்தவங்க பேச வச்சுட்டாங்க. பேச வைக்கிறாங்களே, நாம தான் பேசுகிறோம். யோசனையை யார் வேண்டுமானாலும் யோசிக்கலாம். நான் தான் சொல்கிறேன், மனுஷீகத்தில் இருக்கும்பொழுது யோசனைகள் பல ரீதியில் ஓடும். வயது அதிகமாகும் போது, பலவீனங்கள் அதிகமாகும் பொழுது, பணக்காரியங்கள் குறையும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, இழப்புகள் வரும்பொழுது யோசனை நிறைய தவறானது தான் போகும். நல்லது போகவே போகாது. நம்மளா கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனால வேத வசனத்தை யோசித்து ஜெபிப்போம், இது நல்லது நடக்கணும்னு நம்ம தேற்றிக் கொண்டாலும் யோசனை எங்கே தான் ஓடும்?
அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும், அந்த பிரச்சனை மாறுகிற வரைக்கும் தவறான காரியத்தில் தான் 80% போகும். ஏன்னா மனுஷத்தில் நம்ம பலவீனமானவர்கள், 80% அப்படி தான் போகும். ஆனால் அந்த யோசனைகள் எல்லாம் நடக்குமானா அது நடக்காது. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். நீ யோசிக்கிறது தப்பு இல்லை, நீ நல்லதை யோசிக்கணும். ஒருவேளை உன்னால் அப்படி யோசிக்க முடியும்னாலும் பிரச்சனை வேணாம், நீ ஏதோ யோசித்துட்டு போ, அது உன்னோடையே இருக்கும். இது என்னிடத்திற்கு வருவதில்லை, நான் இதை நிறைவேற்றுவதில்லை. ஆனால் வாயை திறந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கே, அது எங்கே போகும்? கர்த்தர் இடத்திற்கு போகும். கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அதுதான் இங்கே வாசிக்கணும். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது. நீ மனசுல என்னெல்லாம் யோசிக்கிற, நான் திரும்பவும் சொல்கிறேன், நமக்கு இருக்கிற சூழ்நிலை, நமக்கு இருக்கிற நிலைமைகள்ல நம்முடைய யோசனைகள் நிறைய தவறானதா ஓடும். ஆனா அந்த தவறானதெல்லாம் நடந்துருமா என்றால் அது நடக்காது. அது நல்லா, ஏன்னா நம்ம சில நேரம் ரொம்ப ஞானிகளா இருப்போம். நம்ம கால்குலேட்லாம் பண்ணுவோம், இப்படி பண்ணணும், இப்படி இல்லைன்னா இப்படி ஆயிரும், இது இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நம்மளாம் சொல்லுவோம். சிலர் பொதுவாக சொல்லுவாங்க, இந்த மரிக்க போகிறார்கள் என்றால் மரிக்க போகிறவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடாதுன்னு. அப்படிலாம் யாருக்குமே தெரியாது, ஒருத்தருக்கும் அது தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம சில நேரம் யோசிப்போம், அவங்க கடைசி நேரத்தில் இப்படிலாம் பண்ணாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல அவங்க மரிக்கிறோன்னு. யாருக்கும் மரிக்கிறோன்னெலாம் தெரியாது. ஏன்னா மரணம் யாருடைய கருத்தில் இருக்கு? தேவனுடைய கருத்தில் இருக்கு. அவர் ஒருவருக்கு தான் தெரியும். அதை அவர் வெளிப்படுத்தலை, அதை அவர் மறைமுகமாக வைத்திருக்கிறார். வேதத்தில் சில காரியங்களை மறைத்து வைத்திருப்பது போல மரணத்தை அவர் மறைமுகமாக வைத்திருக்கிறார். ஆனால் இந்த மரணம் வந்துருமோன்னு ஒரு சிந்தனை வந்துருச்சுன்னா வாயின் வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும்? நான் செத்துருவோம் போல இருக்கு, அவள் தான் என் நாள் முடிஞ்சிருச்சு போல இருக்குன்னு இப்படி வாயில சொல்ல ஆரம்பிக்கிறோம்ல, இந்த சொல் தான் என்ன ஆகுறது? நடக்க ஆரம்பிக்கிறது. அப்போ ஒருவேளை நமக்கு மரணத்தினுடைய சிந்தை வந்தாலும் வாயின் வார்த்தை எப்படி இருக்கணும்? கர்த்தாவே, நீங்க ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்தக்கூடியவங்க, நீங்க ஆயுசு நாட்களை பெருக பண்ணக்கூடியவங்க, பெருக பண்ணுங்க. பலவீனம் வரலாம், பலவீனம் வரும்பொழுது என்ன இருக்கணும்? கர்த்தாவே, எந்த நோயா இருந்தாலும் கர்த்தர் குணப்படு. சிந்தையில நான் சொல்றேன், நம்முடைய சிந்தை என்ன இருக்குன்னா பெரிய விஷயங்களை யோசிக்கும். லைட்டா ஒரு நெஞ்சு வலி வந்துட்டாக்கா ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, ஏதாவது ஒரு புண்ணு வந்துருச்சு, வாயில் ஏதாவது ஒன்று ஆறாமலே இருக்குது, கேன்சராக இருக்குமோ, தொண்டையில் ஒரு கட்டி வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனையாக இருக்குமோ, இதெல்லாம் எங்கே இருக்கும்? யோசனையில் இருக்கும். அதை மாற்ற முடியாது. எவ்வளவுதான் நம்ம ஒதுக்குனாலும் அது வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த யோசனைகள் என்ன செய்வதல்ல, நடப்பதல்ல. வாயில சொல்லுகிற வார்த்தை தான் நடக்கும். ஏன்னா ஒரு மாதிரி இருக்கிறீங்க, என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பிரச்சனையை சொல்லி என்ன ஆக போகுது தெரியல, இப்படி சொல்லிட்டா அந்த பிரச்சனை எப்படி தான் ஆகும்? என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் போகும். அது ஜெபிச்சிருக்கிறோம், கர்த்தர் இருக்கார்ல, என்ன ஆயிரப்போகுது? நல்லதாக தான் நடக்கும் என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் கர்த்தர் அதை அங்கீகரிக்கக்கூடியவர். அதுதான் வேதவசனத்தில் கற்றுக் கொடுக்கிறது. இப்போ அதனால் ஒரு தீர்மானம் எடுப்போம், என்ன வேணால் யோசனை வரட்டும், யோசனை வராமல் இருக்காது. திரும்பவும் சொல்கிறேன், யோசனை வராமல் இருக்காது. தவறான எண்ணங்கள், யோசனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த யோசனை நம்முடைய வாயின் வார்த்தையில் வராத வரைக்கும் அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வதில்லை? செயல்படுவதில்லை, ஆட்கொள்ளாது. பையன் இப்படி இருக்காங்க, குடும்பம் இப்படி இருக்குங்க, பெற்றவங்க இப்படி இருக்காங்க, கூட பிறந்தவங்க இப்படி இருக்காங்க, வேலை இப்படி இருக்கு, வருமானம் இப்படி இருக்கு, கடன் பிரச்சனை இப்படி இருக்கு, என்ன செய்ய போறோம், இதெல்லாம் யோசனை. அது மனசுக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே வர வேண்டாம். வாயில பிறக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் என்ன வார்த்தையா இருக்கணும்? நல்ல வார்த்தைகளா இருக்கணும். நல்ல வார்த்தை எப்படி? சரியில்லாத ஒன்றை கூட சரியா இருக்குன்னு என்று சொல்லும் பொழுது அதை சரிப்படுத்துவது யாருடைய பொறுப்புல இருக்கு? கர்த்தருடைய பொறுப்புல இருக்கு. ஏன்னா அவர் தான் வாக்கு கொடுத்திருக்கிறார், நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். அப்ப அவர் அனுப்புவார். அது நாவின் பிரதியுத்தரம் செய்யப்படும், உனக்கு கிடைக்கும் என்றால் அர்த்தம் என்ன? யார் மூலனா கிடைக்கலாங்க, எங்க இருந்தாவது கிடைக்கலாங்க. அப்படி இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார், நீ வாயில சொல்றது யார் இடத்துல இருந்து வரும்? கர்த்தர் இடத்துல வரும் என்றால் அது இல்லாத ஒன்றாக இருந்தாலும் அதை உருவாக்குவது யாருடைய கருத்துல இருக்கு? அவருடைய கருத்துல இருக்கு. இந்த விசுவாசம் இருதயத்துல வந்துருச்சுன்னா காலங்களை குறித்தோ சூழ்நிலைகளை குறித்தோ எதை குறித்தும் கலக்கம் இருக்காது, பெரிய தைரியம் இருக்கும். ஒரு வார்த்தையை, நல்ல வார்த்தையை அறிக்கை செய்துட்டா இதெல்லாம் மாறப்போகுது, கர்த்தரை மாற்றுவார், கர்த்தாவே இதை மாற்றுங்கன்னு சொல்லிட்டா இதை செய்ய வேண்டியது யாருடைய கருத்துல இருக்கு? கர்த்தருடைய கருத்துல இருக்கு. ஆனா நம்ம வாயில இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் என்ன செய்யாது? வராது. இது நமக்கு தெரிந்த காரியங்கள் தான்.
ஏன் வராது என்றால், நான் சொன்னது போல நாம் பார்க்கிறதான சூழ்நிலைகள், நம்ம கடந்து போகிறதான பாதை, நமக்கு வருகிறதான எண்ணம், சிந்தை எல்லாம் பேசுவதற்கு விடுவதல்ல, அவிசுவாசங்களே தான் வரும். நம்மை நாமே தேற்றிக்கொள்ளாத பொழுது நம்ம எப்படி மற்றவர்களை தேற்ற முடியும்? ஆகவே நான் சொன்னது போல வேதத்தில் கர்த்தர் ஏதோ ஒன்றை எழுதி வைக்கல, ஒரு பகுதிக்கு இணைத்தது போலதான் எழுதி வைத்திருக்கிறார். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்திரம் கர்த்தரால். அப்ப கர்த்தர் தெளிவா சொல்லுறார், உன் யோசனை என்னவாக இருந்தாலும், எவ்வளவு பாதகமான யோசித்தாலும், வாயிலிருந்து வரும்போது மட்டும் அது எப்படி கொண்டு வந்துரு? நல்ல வார்த்தையா கொண்டு வந்துரு. நல்ல வார்த்தையா கொண்டு வந்துட்டேன்னா அதை செய்து முடிக்க வேண்டியது யாருடைய கருத்துல இருக்கு? கர்த்தருடைய கருத்தில் இருக்கு. அதனாலதான் சங்கீதத்துல வாசம், முதல்ல எதுக்கு நீங்க காவல் வைங்க? என்னுடைய வாய்க்கு காவல் வைங்க, என்னுடைய நாவுக்கு நீங்க காவல் வைங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரத்துல 26வது வசனத்தை வாசிங்க, பக்கம் 313. யாக்கோபு 1:26 வாசிங்க. வாசிங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி நாவை அடக்காதபடி. இப்ப என்கிட்ட வந்து ஒண்ணு கேட்குறீங்கன்னு வைங்க, நல்ல வார்த்தை இல்லாதபடி, ஏதோ ஒன்று இருக்கு, உங்களையும் விசுவாசத்துல தேட்டல, எனக்கும் ஒரு அவிசுவாசம் இருக்கிற மாதிரி வார்த்தையை சொல்லிட்டு, நான் தேவனுக்கு பக்தியா இருக்கிறேன், 2 சபையிலையும் நான் ஆராதனையில கலந்து கொள்ளுகிறேன், நான் பாடல்களை நடத்துறேன், வேத வசனத்தை தியானிக்கிறேன், பிரசங்கிக்கிறேன்னு எவ்வளவு தேவ பக்தியாக இருந்தாலும் அது என்னவா இருக்கும்? வீணாயிரும், வேஸ்ட். அதான் சொல்ல, பிரயோஜனமே கிடையாது, நீ செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதான் தெளிவா சொல்றார், அது வீணா இருக்கும், கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அப்ப முதலாவது நம்முடைய வாயை, நம்முடைய நாவை அடக்கும். சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகுது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. நமக்கு நல்ல சந்தோஷமா இருக்க நேரத்துல நல்லதெல்லாம் நடக்கும்போது வாயில நல்ல வார்த்தைகள் வரும். ஆனா ஒரு கோபம் வந்துருச்சு, ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு கவலை வந்துருச்சு அப்படின்னா இந்த நேரத்துல நம்முடைய வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும்? நல்லதாவே இருக்காது. எதிர்காலத்தை குறித்து பாதகமானதாவே பேசுறது, இப்படிதான் ஆகப்போகுது, இப்படிதான் நடக்கப்போகுது, இப்படிதான் செய்யப்போது. ஏன் அந்த வார்த்தை? இப்போ உதாரணம் சொல்லுவோம், வீட்டில் பிள்ளைங்க படிக்கலன்னு இங்கே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீ இப்படியே படிக்காமலே இருந்தாக்கா எதிர்காலத்தில் நீ என்னதான் செய்ய போற? நீ ஒன்றுத்துக்கும் உதவாம தான் போவ, இப்படின்னு வார்த்தை வந்துட்டா பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி தான் இருக்கும்? ஒன்றுத்துக்கும் உதவாம தான் போகும். ஏன்னா அதை செய்ய வேண்டி வாயில் சொன்னது யார்? நாம. யோசனையில் அது இருக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த பிள்ளை படிக்காமல் போயிடுச்சுன்னா இது ஒன்றுத்துக்கும் உதவாமல் போயிருமேன்றது யோசனையில் இருக்கலாம். ஆனால் வாயின் வார்த்தையில் எப்படி தான் இருக்கணும்? நல்லா படி, எதிர்காலம் உனக்கு நல்லா இருக்கும், இதோட நிறுத்திக்கணும். ஒரு காரியத்தை நல்லது மாத்திரம் தான் சொல்லணும். நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லதையும் சொல்லிட்டு இது இல்லைன்னா ஒன்று நடக்கும், இப்படி நடக்கும்னு. அது எதுக்கு? நம்ம அது நடக்கக்கூடாது என்று தான் விரும்புகிறோம், அது நடக்கிறத நம்ம விரும்புவதில்லை. அது எதுக்கு சொல்லணும் இப்படி தான் நடக்கும் என்று? வாயின் வார்த்தைக்கு கர்த்தர் செய்ய, வாயின் வார்த்தைக்கு காவல் வைங்க. நான் சொன்னது போல ஒரு காரியத்தை வேதத்தில் இங்கே நம்ம தியானிக்கணும்னா, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த நாளிலேயோ இந்த வாரத்திலேயோ நம் வாயில சரியில்லாத வார்த்தைகள் வருவது போல சூழ்நிலைகளை பிசாசானவன் ஏற்படுத்துவான். கர்த்தர் அனுமதிப்பார், நம்மை சோதித்து பார்ப்பார். இந்த சபையில இந்த நாளைக்கு இந்த வார்த்தையை கேட்டாங்க, சரி என் பிள்ளைங்க இந்த வார்த்தையின்படி செய்கிறாங்களா, நம்ம சோதித்து பார்ப்போம் என்று கர்த்தர் ஒரு காரியத்தை அனுபவித்தா, அடுத்த வாரம் வரும்பொழுது கர்த்தருக்கு நிரூபித்தவர்களா வருவோம். என் வாயில நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் நான் பேசினேன், எனக்கு நிறைய யோசனைகள் வந்தது, இருந்தாலும் என் வாயின் வார்த்தை எப்படி இருந்தது? நல்லதாக இருந்தது. அதை சொல்லுவோம், கர்த்தர் நமக்கு செய்வார். ஒரு சம்பவத்தை வேணா நம்ம வாசித்து முடிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 35வது அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 35:19. ராகேல் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டால் நிறுத்தினான். தூண் போட்டான்.
சரி, இது ராகேல் பெற்ற பிள்ளைகள் குறித்து வாசிக்கிறோம். ராகேல் பெற்ற பிள்ளைகள் யார்? யோசேப்பும் பென்யமீனும். யோசேப்பு மூத்தவன், அதற்கு பிறவாக பிறந்தவன் பென்யமீன். இந்த பென்யமீன் பிறக்கும் பொழுது அவள் தாய் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, இந்த பிள்ளைக்கு பெனியேல், பென் ஓயின் அப்படின்னு பேர் வைக்க சொல்றாங்க. பென் ஓயில் அப்படி என்றால் வருத்தத்தின் பிள்ளை என்று அர்த்தம். நான் துக்கத்தோட பிறக்கிறேன், இவன் வருத்தத்தின் காரணம் என்றான். அவள் பேர் வைத்தது போலவே பெற்றெடுத்த தாய் வருத்தத்திலேயே அவள் மரித்து போகிறாள். ஆனா யாக்கோபு என்ன பேர் வைக்கிறான்? இவனுக்கு பென்யமீன், பெஞ்சமின் என்று பேர் வைக்கிறான். அதான் இங்கிலீஷில் வைக்கிறேன் பென்யமின். பெஞ்சமின் என்றால், பென்யமின் என்றால் வலது கையின் குமாரன், என்னை நடத்தி கொண்டு போகிறவன் என்று அர்த்தம். ஒரே சூழ்நிலை தான், ஒரே பிள்ளை தான், ஒரே காரியங்கள் தான். ஆனால் தகப்பனுடைய பார்வை எப்படி இருந்தது? நல்ல விதமாக பார்த்தான். தாயினுடைய பார்வை எப்படி இருந்தது? துக்கமாக பார்த்தான். துக்கமாக பார்த்த தாய் மரித்து போனா. நல்ல விதத்தில் பார்த்த தகப்பன் அவன் வாயின் வார்த்தையின்படியே யோசேப்பு மரித்து போயிட்டான் என்று துக்கத்திலேயே இருக்கிறான். யோசேப்பு மரிக்கவில்லை, ஜீவனோடு இருக்கிறான் என்று தந்தைக்கு மகிழ்ச்சியை கொடுத்து யோசேப்பின் இடத்துல நடத்தி கொண்டு போனது யார்? பெஞ்சமின் தான். யோசேப்பு அதுதான் சொல்கிறான். பெஞ்சமின் இருக்கானா, அவனை பிடித்து வைத்துக்கொண்டு தகப்பனை வர சொல்லுங்க. அப்ப ஏன் சொல்லுகிறேன்? எந்த ஒரு காரியத்தை வாயின் வாழ்க்கையில அறிக்கை செய்கிறோமோ நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அதை சார்ந்து தான் இருக்கும். துக்கமாக பார்த்தா துக்கமாக முடிஞ்சிடும், நல்லதாக பார்த்தா நல்லதாக நடக்கும். சொல்லுவோம், வாயில நல்லது சொல்லிட்டா நடந்துருமா? இப்போ நான் நல்லா இருக்கேன், எல்லாம் மாறிடும்னு சொன்னால் நடந்துருமானா மாறும். கர்த்தர் நடத்துவார். இன்னொரு வசனம் வேணா வாசிக்கலாம். ஆதியாகமம் 24வது அதிகாரத்தில் 13வது வசனத்தையும் 14 வாசிங்க. நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இது நமக்கு தெரியும். எலியாசரை குறித்து ஈசாக்குக்கு பெண் பார்ப்பதற்காக கடந்து போகிறான். அப்ப கடந்து போகும்போது சொல்லுகிறதான ஒரு வார்த்தை தான் இது. வாசிங்க. இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும். நல்லா வாசிக்கிறோம். நான் தண்ணி கொடுன்னு சொல்லும் பொழுது எனக்கும் என் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுக்கிற பெண்கள் எவ்வளோ என்று சொல்லி அவன் சொல்லலை. அவன் என்ன சொல்லுகிறான்? தண்ணீர் கொடுப்பேன் என்று சொல்லும் பெண் எவ்வளோ. 10 ஒட்டகங்கள் எடுத்துட்டு போகிறான். ஒரு ஒட்டகம் சுமார் 200 லிட்டர் தண்ணி குடிக்குமா. அதுவும் பாலைவனத்தில் இருக்கிறது அதிகமாக குடிக்கும். அப்போ 10 ஒட்டகங்கள் என்றால் எத்தனை? இது சுமார் 2000 லிட்டர் தண்ணி. ஒரு மனிதனால எவ்வளவு லிட்டர் தான் தூக்க முடியும்? எவ்வளவு பலசாலியா வேணா இருக்கட்டுமே, ஒரு 15 லிட்டர் ஒரு 20 லிட்டர் தான் எடுக்க முடியும். அப்ப எத்தனை முறை துறவுல இறங்கி இறங்கி எடுக்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் இது அவ்வளவு லகுவான காரியம் அல்ல. ஆனா இங்க வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? நான் செய்வேன் என்று நீ முதல்ல சொல்லிட்டா அதை செய்யக்கூடிய பலத்தை யார் கட்டளையிடுவா? கர்த்தர் கட்டளையிடுவார். அதான் சொல்றான், சொல்லும் பெண் எவ்வளோ. அவ சொல்லிட்டானாக்கா அதை செய்வதற்கான பலத்தை யார் தானா கொடுத்துருவார்? கர்த்தர் கொடுத்துருவார். தானா நடந்துரும். அதான் இங்க வேதத்துல வாசிக்கிறோம், சொல்லும் பெண் எவ்வளோ அவள். அப்ப இன்னைக்கு நம்ம எப்படி செய்ய போகிறோம், என்ன நடக்க போகிறோம் என்று மனசுல 1000 யோசனை இருந்தாலும் வாயின் வார்த்தை நல்லதா இருப்போம். சொல்லிவிட்டால் அது செய்வதற்கான ஆயுசு நாட்களையும் பலன்களையும் பொருளாதார தேவைகளையும் காரியங்களையும் கொடுக்க வேண்டியது யார்? கர்த்தர். ஏன்னா அவரிடத்துல இருந்து அது என்ன செய்யும்? வரும். அப்ப கர்த்தர் அதை ஆயத்தப்படுத்துவார். அப்ப இந்த நாள்ல கர்த்தராவே காத்துக்கொள்ளும், தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளும். முதல் காரியம் எதுல காத்துக்கொள்ளும்? என் வாய்க்கு, என் வார்த்தையை காத்துக்கொள்ளுங்க. நான் என்ன பேசுகிறேன்றதை காத்துக்கொள்ளுங்க. அதை நம்ம சொல்லுவோம், கர்த்தர் செய்வார். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம்.
கர்த்தர் நோக்கி பார். வாயின் வார்த்தையை கர்த்தர் காத்துக்கொள்ளக்கூடியவர். தீமை அணுகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளக்கூடியவர். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தையை அறிந்திருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் அநேக தரம் வாசித்தாலும் ஒரு புதிய காரியத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. எங்கள் யோசனை என்னவா வேணா இருக்கட்டும், ஆனால் எங்கள் வார்த்தை இனி நன்மையாகவே இருக்கிறது. காரியங்கள் சரியில்லாவிட்டாலும் நீங்கள் அனுமதித்தாலும் இந்த வாரம் முழுவதும் நல்ல வார்த்தைகளையே பேசுவோம். நாங்கள் வாக்கு கொடுக்குறோம், அதை நடத்துங்க ஆண்டவரே. எப்பொழுதும் இந்த ஆலயத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருத்தரோடு கூட உம்முடைய கரமும் ஆசீர்வாதமும் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அடுத்த வாரத்தில் நாங்கள் முகமுகமாய் சந்தித்து உம்மை ஆராதிக்கும் வரையில் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ, குடும்பத்திலேயோ, சபையிலேயோ எந்த விதமான அசம்பாவிதங்களோ, துக்கமான காரியங்களோ, நாங்கள் விரும்பத்தகாத காரியங்களோ இல்லாதபடி எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், வேலையிலும், குடும்பத்திலும் சமாதானமும் சந்தோஷமும் மாத்திரம் நிறைந்த ஒரு நாட்களாக கர்த்தர் முன்குறிங்க, ஆசீர்வதித்து வைங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் வாய்க்கு காவல் வைங்க, எங்களை மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனையும் வழிநடத்தலும் சமாதானமும் நம்ம அனைவரோடு கூட வரத்தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட, பயணத்தில் இருப்பவர்களோடு கூட, வேலைகள், தொழில்கள், படிப்போடு கூட இன்னும் சதா காலம் நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.